வெல்கம் டு ஸ்பைசி ஃபுட் லவர். இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் மீன் குழம்பு எப்படி வைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். தேவையான பொருள் பார்த்திங்கன்னா 2 பெரிய வெங்காயம், 1 தக்காளி, பூண்டு, கருவேப்பிலை, கடுகு, வெந்தயம், மிளகாய்த்தூள் 4 ஸ்பூன் எடுத்துருக்கேன், மஞ்சத்தூள், தேங்காய் 1 கப், புளி ஊற வச்சுருக்கிறேன், உப்பு தேவையான அளவு, மீன் கழுவி மஞ்சத்தூள் போட்டு ஊற வச்சுருக்கேன். ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. எண்ணெய் ஊற்றுங்க. எண்ணெய் காயட்டும். எண்ணெய் காஞ்சிடுச்சு. கடுகு போடுங்க. கடுகு நல்லா பொரிஞ்சோடனே வெந்தயம் சேர்க்குறோம். வெந்தயம் சேர்த்த உடனே தீயை விட்டுறக்கூடாது. அதுக்கப்புறம் பூண்டு உடனே போட்டுருங்க. கடுகு நல்லா வெடிக்குது. வெந்தயம், பூண்டு சேர்த்துக்கோங்க. கருவேப்பிலை, வெங்காயம், வெங்காயம் நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கிடுச்சு. மிளகாத்தூள் சேர்த்துலாம். நம்ம மிளகாத்தூள் சேர்த்தாச்சு. புளி தண்ணி ஊற்றிடலாம். தேவையான அளவு தண்ணி ஊற்றுங்க. ஒன்றரை சொம்பு அளவு இன்றைக்கி நான் ஊற்றுறேன். இது கொதித்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு போட்டுருங்க. 2 ஸ்பூன் கல் உப்பு போட்டுக்குங்க. குழம்பு நல்லா கொதிக்கட்டும். குழம்பு கொதிக்கிறதுக்குள்ளே நம்ம தேங்காய் அரைச்சி வச்சுக்கலாம். குழம்பு ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போதைக்கு உப்பு காரம் டேஸ்ட் பார்த்துக்கோங்க. உப்பு பத்தலைலாம் போட்டுக்கலாம். அரைச்சி வச்ச தேங்காய் இப்போ ஊற்றிக்கோங்க. குழம்பு நல்லா கொதித்து வரட்டும். அதுக்கப்புறமா மீன் சேர்க்கலாம். குழம்பு பாருங்கள், நல்லா கொதிச்சிட்ருக்கு. எண்ணெய்லாம் லைட்டாக பிரிய ஆரம்பிச்சிருக்கு. இன்னும் ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுன்னா எண்ணெய் நல்லாவே பிரிஞ்சு வரும். அப்போதைக்கு நம்ம மீன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த ஸ்டேஜில் மீன் சேர்க்க போகிறேன். லைட்டாக கலர் விடுங்க. ரொம்ப கிண்டுனா மீன் கரைஞ்சிரும்.
ஒரு 5 மினிட்ஸ் இருந்தால் போதும். மீன் சீக்கிரமாகவே வெந்துடும். லைட்டாக அமுத்தி விடுங்க, மூழ்கிற அளவு போதும். இன்னொரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். மீன் வெந்தவுடனே நம்ம நிறுத்திடலாம். குழம்பு பாருங்கள், ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு. இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் தான். நம்ம கீழே இறக்கி பாத்திரத்தில் ஷிஃப்ட் பண்ணிடலாம். பாருங்கள், சூப்பரான சுவையான மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நம்ம பாத்திரத்தில் ஊற்றிடலாம். பாருங்கள், ஸ்பைசியான மீன் குழம்பு ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு